புதுசாக ஒரு கேரக்டர் உள்ள வரணும். இப்போ வந்து மயிலை சிவகுமார் தான் சிம்பு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆகும்போது அப்போது வந்து வீரமணின்னு ஒரு கேரக்டர் வந்து தானே ஆகுனாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து வீரமணி கேரக்டர் யார் வருவாங்க? விஜய் சேதுபதி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மயிலை சிவகுமாருடைய வந்து பாஸ்னா நான் அவருக்கு வந்து அவருடைய குரு அப்படின்னும் போது வீரமணி தான். ஒருவேளை அந்த கேரக்டருக்கு வந்து விஜய் சேதுபதி கொண்டு வராங்களோ இருக்கும். விஜய் சேதுபதி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக அடிச்சு தூள் கலைப்பிடுவாங்க. அது நல்லா தெரிஞ்சது தானே. ஆனால் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகா நடிகன் வீரமணி கேரக்டர் கொடுத்தாக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செய்யக்கூடிய நபராக இருப்பார் நான் நினைக்கிறேன். இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டருக்கு இருக்கலாம். முழுக்க முழுக்க வந்து மயிலை சிவகுமார்ன்ற அந்த கேரக்டர் செய்த சம்பவங்கள் தான் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து நிச்சயம் வெற்றிமாறன் வந்து ஒரு டேலண்டான இயக்குனர் தான். சர்க்கிள்லாம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதனால் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப உள்வாங்கி, ஏன்னா ஏற்கனவே ஒரு நிஜ கேரக்டரோட அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டெப்த்தாக இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக படம் நீங்கள் எப்படின்னா படம் எடுங்க, முடிக்கும்போது ஒரு இந்த சமுதாயத்துக்கு நல்லதை சொல்லி முடிங்க. இதுதான் தீர்வு, எல்லாரும் துப்பாக்கி எடுங்க, எல்லாரும் கத்தி எடுங்க அப்படின்னு சொல்லாமல், கத்தி எடுத்தால் இப்படிலாம் நடக்கும், எடுக்காமல் அண்ணா சொன்ன மாதிரி கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மரணத்துக்கு பின்னாடி ஒருத்தருடைய கண்ணீர், ஒருத்தருடைய அழுகை நிச்சயமாக இருக்கா இல்லையா? அந்த கண்ணீர் அழுகை வராமல் வாழறது எப்படி, அதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிற மாதிரி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு தானு சாரோட ட்விட்டர் பேஜ்லேருந்து வந்து அரசன் படத்தில் வந்து விஜய் சேதுபதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அரசன் படம் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரோலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஏற்கனவே வட சென்னை வெற்றிமாறன் டைரக்ஷனில் பண்ண வேண்டியது இப்போ இந்த படத்தில் வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ படம் ப்ராஜெக்டாகவே சைஸ் கொஞ்சம் பெருசாகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, எடுத்துக்கிட்ட கதையை பொறுத்து இருக்குல்ல, அதில் என்ன கேரக்டர்லாம் வருதுன்றது தான் நம்ம முக்கியம். இப்போது இது வரைக்கும் வந்து தயாரிப்பாளரோ இயக்குனரோ வந்து இது வந்து மயிலை சிவகுமாருடைய கதை அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணலை. ஆனால் ஊடக செய்தியெல்லாம் வந்து கசியுது. கசியில் வெடித்து வந்து வெளியே வரும்போது கூட இது குறிப்பிட்ட வந்து சென்னையில் வந்து கோலோச்சனை அந்த வீடியோ கூட அப்படி தான் இருந்தது. அப்படி தான் இருக்குது. அவர் அதுக்கு முத்தாய்ப்பாக வந்து இவர் வந்து மயிலை சிவகுமாரோட சேர்ந்த ஃபோட்டோக்கெல்லாம் வெளியிட்டு இது வந்து சிம்பு வந்து மயிலை சிவகுமார் கேரக்டர் தான் நடிக்கிறாருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எந்த தரப்புலையுமே வந்து இல்லைன்னு சொல்லலைல்ல, மறுக்கலைல்ல. அப்போ எஸ்ன்னு அர்த்தம், ஆமாம் இருக்குன்னு அர்த்தம். மயிலை சிவகுமார் கதையை தான் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது இப்போ இவ்வளோ பெரிய ஒரு வந்து செய்தி வரும்போது இல்லைங்க இது வதந்திங்கன்னு சொன்னால் முடிஞ்சிடும். ஸோ வதந்தின்னு சொல்லலை, சரிங்களா, ஆமான்னு சொல்லவே இல்லை. அப்போ அதை கடந்து போகிறாங்கன்னா அப்போ அந்த கதை தழுவலாக இருக்கலாம், மயிலை சிவகுமாருடைய வாழ்க்கையை ஒட்டி கூட இருக்கலாம், அது சாயலில் கூட இருக்கலாம். அதை நேரடியாக இவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா இவங்க வந்து பல தரப்பில் கப்பம் கட்ட வேண்டியது இருக்கும். கப்பன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா. அது என்ன ஜெய்பீம்னு ஒரு படம் வந்தபோது நிறைய அந்த படக்குழு வந்து நிறைய சமாளிச்சாங்க, தெரியும்ல. அதில் எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு அது உள்ளே வந்து பார்த்தா சடுகுடு விளையாடினான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து வெற்றிமாறன் வந்து அந்த தேவையில்லாமல் இந்த சிக்கல் இதுக்கு நாம ஏன் அதை டிக்ளேர் பண்ணணும்? ஆமாம்னு டிக்ளேர் பண்ணால் அது ஒரு நிஜ கதைன்னு சொல்லி போட்டாலும் சிக்கல், ஒரு நிஜ மனிதனின் கதை இது அப்படின்னு சொல்லி போட்டாலும் பிரச்சனை. அதனால் வந்து அவன் வந்து இதை கடந்து போகிறாங்க. அப்படி தான் எடுத்துக்கணும். இங்கே எல்லாத்துக்கும் இப்போல்லாம் வந்து பணம் கொடுத்து சமாளிக்கக்கூடிய சூழல் ஆயிடுச்சு சார் இன்றைக்கி, சரிங்களா. அது யாருடைய கதையை எடுத்தாலும் இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. இதை ஒரு பெருமையாக நினச்சிக்கணும். என்னென்னு கேட்டால், சரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கிறாங்கன்னா அது பெருமையாக எடுக்கிறது போயிட்டு இதன் மூலமாக ஒரு கோடிக்கணக்கான வியாபாரம் இருக்கும்போது கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு அது வந்து நம்ம அது சரியென்றோ தப்புன்றோ நம்ம சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு வருது. என்னென்னு கேட்டால் இது வந்து யாருடைய கதைங்க, இது இன்னாருடைய கதைன்னா சரி எங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்க சொல்லுங்கள், அப்படி ஆயிடுது. அதனால் கூட இவங்க டிக்ளேர் பண்ணாமல் கடந்து போகலாம். இப்போ விடுதலை 1-2 வந்தது. விடுதலை 1-2ல் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் கலியபெருமாளுடைய கதை தான் சொல்லி எடுக்கப்பட்டது. அதை டிக்ளேர் பண்ணல. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் அடிப்படையில் வச்சு வந்து ஒரு கதையை வந்து புனைஞ்சாங்க. அதில் வந்து முதல் பாகம் வந்து நல்லா போச்சு. இரண்டாவது பாகத்தை சொதப்பிட்டாங்கன்னா வந்து வெறும் வசனங்கள்லேயே ஓட்டிடலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. கடைசியாக வந்து ஒரு துப்பாக்கிலேருந்து ஒரு 4 தோட்டா வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கதை பேசுகிற தாத்தா மாதிரி ஆக்கிட்டாங்க கேரக்டரை. ஒரு போராளியோட கதை சொல்கிற தாத்தா இருப்பார்ல நம்ம வீட்டு பக்கத்துலலாம், அந்த மாதிரி ஆக்கி அதை வந்து
அன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் இப்போ பாவம் எங்கே இருக்கிறாரோ தெரில, இருக்கிறாரா படம் எடுக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் முதல் பார்ட் வந்து ஹிட் ஆச்சு. இப்போ இந்த படத்தில் விஜய் சேதுபதி வந்திருக்கிறது எப்படி? அதுதான் அந்த கதையை வந்து இருக்கக்கூடிய கேரக்டர். அந்த மயிலை சிவகுமார்னு ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நான் வந்து 80கள்லேயும் 90கள்லேயும் வந்து நான் பயணப்பட்டது வந்து ட்ரிப்ளிகன், அதான் அந்த ஏரியா, அந்த கேட்டால் அந்த கடற்கரை இருக்கு இல்லையா, கடற்கரை ஓரமாக அங்கே இருக்கிற அந்த ட்ரிப்ளிகன், மயிலாப்பூர், மந்தவெளி, இந்த இடத்துல தான் என்னுடைய வந்து பனிக்காலம் எல்லாமே. அப் டு இந்த சைடில் செக்ரட்டரியேட் வரைக்கும், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மயிலாப்பூர் வரைக்கும், சாந்தோம் வரைக்கும். அப்போ அந்த பகுதியில் நல்லா கேட்டால் அவங்க அந்த காலகட்டத்தில் இவங்க கோல் வச்சுருவாங்க. யார்? மயிலை சிவகுமார். மயிலை சிவகுமார் வந்து ஒரு பிரதானமான ஒரு கேரக்டராக நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவருடைய வந்து வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா யாரோடலாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோட்டம் சேகர், அதுக்கு முன்னாடி வந்து வீரமணியோட ஒரு சிஷ்யனாக தான் இவர் இருந்திருக்காரு. என்ன அதுக்கு பிறகு வந்து அவரோட சேர்ந்து பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து சம்பவம் பண்ண நபர்கள் நீங்கள் அப்படி எடுக்கும்போது தோட்டம் சேகருக்கு பிறகு வந்து மார்க்கெட் முரளி, புல்லட் குமார். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த பகுதியில், அதாவது கேட்டால் அந்த ட்ரிப்ளிகன், அந்த மயிலாப்பூர் ட்ரிப்ளிகன்னு, பார்டர் தோட்டம், அப்படி இந்த டச் ஆகும், அதாவது கிட்டத்தட்ட வந்து ராயப்பேட்டா, இந்த பகுதியெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த சைடில் வந்து கேட்டால் வந்து இவங்களுடைய ட்ராவல் எல்லாமே மயிலாப்பூர், அப் டு மயிலாப்பூர், அந்த தாண்டி மந்தவெளி, மயிலாப்பூர், இவங்க பயணம்லாம் அங்கே தான் எங்களுடைய இது. அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். வீரமணி கேரக்டர், தோட்டம் சேகர் கேரக்டர், மார்க்கெட் முரளி கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து புல்லட் குமார் கேரக்டர். ஸோ இப்படி கேரக்டர்கள் வந்து இவங்களுடைய லிங்க் ஆகிறதுனால அதுக்கெல்லாம் நபர்கள் தேவை தானே. நான் வந்து ஒரு யூகமாக தான் சொல்கிறேன், கற்பனையாக தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் உள்ள வரணும். இப்போ வந்து மயிலை சிவகுமார் தான் சிம்பு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆகும்போது அப்போது வந்து வீரமணின்னு ஒரு கேரக்டர் வந்து தானே ஆகணுங்க. அப்போ அந்த இடத்துல வந்து வீரமணி கேரக்டர் யார் வருவாங்க? ஒருவேளை இவராக கூட இருக்கலாம், யார் விஜய் சேதுபதியாக கூட இருக்கலாம். இல்லை, இன்னொரு தகவலை கேள்விப்பட்டோம், மார்க்கெட் முரளி கேரக்டர்ல நீங்கள் நடிக்கிற மாதிரி ஒருத்தர் கிண்டல் நக்கல் அடிக்கிறீங்க. இல்லை சார், நீங்களும் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஏன் என்னை வந்து இப்படி வந்து ஒரு படத்துல நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு படத்துல வந்து ஒரு எம்எல்ஏ கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது அமைச்சரா நடிப்பீங்களான்னு கேளுங்க. இல்ல அப்படி கேரக்டர் தானே நான் சொல்றது, கீழமைப்படுத்தி சொல்லல, வேற எவ்வளோ இருக்குல்ல சொல்றதுக்கு. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? படத்துல நீங்களும் ஒரு அப்படி கிடையாது. படம் சார் வாய்ப்பு தேடி வந்தா நடிக்கணும். சக்தி திருமகன்ல வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, அந்த அழைப்பு நம்ம போனோம். ஒரு நாள் ஷூட்டு, ஒரே நாள் ஷூட்டு முடிஞ்சிச்சு. ஒரு எம்எல்ஏ கேரக்டரை வந்து ஒரு சீனு இது, அந்த சீனில் வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து வாய்ப்பு வந்தாக்கா நீங்கள் சொல்லும் போது இப்படி சொல்லுங்களேன்ற நான் கொஞ்சம் அதாவது கேட்டால் நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன சொன்ன கேட்டால், சார் நீங்கள் அதில் எம்எல்ஏ கேரக்டர் வச்சுக்க சார், அடுத்தது வந்து அமைச்சர் கேரக்டர் நீங்கள் சொல்லும்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே கோட்லாம் போட்டுன்னு வந்து பிரதமர் கேரக்டர் அப்படி சொல்லுங்களேன். நீங்கள் எம்எல்ஏ கேரக்டர் அடுத்தது நேராக கொண்டு வந்து மார்க்கெட் முரளி கேரக்டர் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, கற்பனை, அதெல்லாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் ரூமர். எனக்கு இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அழைப்பு இல்லை. வேற வந்து ஒரு 2 படத்தில் பேசிகிட்டு இருக்கிறது உண்மை, ஆனால் இது கிடையாது. இந்த படத்தை எனக்கு கேட்டால் அதுக்கப்புறம் அது கற்பனையாக நம்ம. அப்போ சிம்போட நண்பர் கேரக்டரில் தான் விஜய் சேதுபதி உள்ள. விஜய் சேதுபதி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மயிலை சிவகுமாருடைய வந்து பாஸ்னா நான் அவருக்கு வந்து அவருடைய குரு அப்படின்னும் போது வீரமணி தான். ஒருவேளை அந்த கேரக்டருக்கு வந்து விஜய் சேதுபதி கொண்டு வராங்களோ இருக்கும். விஜய் சேதுபதி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக அடிச்சு தூள் கலைப்பிடுவாங்க, அது நல்லா தெரிஞ்சது தானே. அது எந்த கேரக்டராக இருந்தாலும் அது வந்து அந்த கேரக்டரோட வந்து அந்த விடுதலை 2ல வந்து பார்த்திங்கன்னா வந்து டைரக்டர் என்ன சொல்கிறதா செஞ்சு தானே சார் ஆகணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை நம்ம குறையாக சொல்ல முடியும். அந்த தோழர் கலியபெருமாள் கேரக்டர் அப்படியே அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் கொண்டு போன ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போனதுலலாம் நிறைய வந்து நிறைய கேரக்டரில் அதை ஒழுங்காக பயன்படுத்தவே இல்லை. 2ல அது ஒன்னோடய முடிச்சிடலாம் கௌரவமாக, சரிங்களா. ஆனால் வந்து அது தேவையில்லாமல் 2 எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது சொதப்பலாயிடுச்சு. தெரியும், எந்த கேரக்டருமே அது ஒழுங்காக அதில் வந்து யூஸ் பண்ணவே இல்லைன்னு. இந்த படம் அந்த மாதிரி. ஆனால் விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா வந்து மகா நடிகன். இந்த ஒருவேளை வீரமணி கேரக்டர் கொடுத்தாக்கா அதை வந்து பார்த்திங்கன்னா சரியாக செய்யக்கூடிய நபராக இருப்பார் நான் நினைக்கிறேன், இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டருக்கு இருக்கலாம். முழுக்க வந்து மயிலை சிவகுமார்ன்ற அந்த கேரக்டர் செய்த சம்பவங்கள் தான். சிம்பு வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வெற்றிமாறன் வந்து ஒரு டேலண்டான இயக்குனர் தான். சர்க்கிள்லாம் எல்லாருக்கும் வரதான் செய்யும்.
சரிங்களா. அதனால் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப உள்வாங்கி, ஏன்னா ஏற்கனவே ஒரு நிஜ கேரக்டரோட அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டெப்த்தாக இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும். அதில் என்னென்னா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொன்னேன். ஒரு சமீபத்தில் வந்து கேஸ்ட்டு சம்மந்தமாகவே இவங்க திங்க் பண்ணுறாங்க இந்த இயக்குனர்லாம் சொல்லி ஒரு முத்திரை வருது இல்லை. அந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பைசன் படத்தில் அடிச்சு காலி பண்ணிட்டான் அது மாரி செல்வராஜ். அந்த மாதிரி வந்து வெற்றிமாறன் மீதும் ஒரு ஃப்ரேம் இருக்குது. அசுரன்லேருந்து அது அசுரன் வேணாம், இவன் அந்த ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது படம் எடுக்கிற விதத்தில் வந்து காலி பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதி பெருமை, நீங்கள் எந்த சாதியை பற்றி பெருமை பேசினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அது எந்த சாதினா அர்த்தம், அந்த உயர் சாதி, கீழ் சாதி, நடு சாதி, இந்த சாதி, அந்த சாதி பெருமை பேசாமல் சாதி வேற்றுமை குறித்து பேசலாம். இதில் எவ்வளோ நேர்மையாக வந்து பைசனில் வந்து மாரி செல்வராஜ் வந்து சொல்லிப்பாருங்க. ஒரு சாதிக்கு உள்ளேயே இது தள்ளுமுள்ளு நடக்கிறது காட்டினாரா, அதுதான் நேர்மை. சாதி வேற்றுமை ஒரு பக்கம் இருக்குது, ஒரு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுமுள்ளு இருக்குது. அது ரொம்ப நேர்மையாக இருந்தது. அந்த மாதிரி வந்து அந்த வகையில் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதிப்படை இயக்குனர்ன்ற அந்த ஃப்ரேம் வந்து உடஞ்சி தூள் தூளாச்சு. அந்த மாதிரி வந்து வெற்றிமாறனுக்கு அப்படி ஒரு ஃப்ரேம் வந்து வர்றது உண்மை தான். அதை வந்து இதில் வராத பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அரசன் வந்து சிம்புவுக்கு கலெக்ஷனாக ஒரு அடுத்த இடத்த கொண்டு போகும். கண்டிப்பாக படம் வந்து இதான் என்ன வந்து சொல்லுவாங்கன்னா வந்து என்னங்க வந்து ரவுடிகளுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து படமாக எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் எடுத்தால் தான் சார் போகும் படம். அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம். அதுதான் நான் ஆவலோடு இருக்கிறேன். இப்போது ஒரு எத்திக்ஸ் சொல்லணும்ல, அதை வந்து நீங்கள் வந்து வன்முறையை நீங்கள் வந்து ஆதரிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா, கடைசி காட்சிகள்னு கேட்டால் இதுதான் தீர்வு, ஆயுதத்தை எடுக்கிறது தான் தீர்வு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே காலி ஆயிடும். இந்த மாதிரியான வந்து நிழல் உலகத்தை வாழக்கூடிய தாதாக்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி முடியுது? கத்தி எடுத்தவன் கத்தியில் தான் வந்து வாழ்க்கை முடியுது. அவங்களுக்கே தெரியும். இந்த கத்தி எடுத்து சண்டை போடுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாள் இந்த கத்தியால் தான் நம்ம வாழ்க்கை முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் வந்து அதை வந்து நேற்றுக்கூட நான் திடீர்னு பைக்கில் போயிருக்கும்போது ஒரு பள்ளத்தில் விழுந்திருப்பேன். ஏன்னா அந்த பள்ளத்தில் விழுந்திருப்பேன்னு கேட்டால் அப்போ தான் வந்து நான் வந்து ரோடை பார்க்காம நான் ஏதோ ஒரு சிந்தனையில் ஓட்டிகிட்டே போகிறேன். அப்போ நான் வந்து எனக்கு திடீர்னு யோசனை வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த ரவுடிகள்லாம் வந்து கத்தி எடுத்து ஒருத்தர் வெட்டிக்கிறாங்கல்ல, இதே தானே வந்து மன்னர்கள் காலத்தில் பண்ணாங்க. என்ன அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வரம்புக்கு உட்பட்டு போர் விதிகள்லாம் வந்து உட்பட்டு தான் அந்த சண்டை நடந்தது. இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான். இதே கத்தி எடுத்து தானே ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க ராஜாக்கள் கூட அந்த காலத்தில் இல்லை, மன்னர்கள் காலத்தில் அதானே நடந்தது. ரவுடிகளோட நம்ம என்ன செய்யணுங்கன்னா அவங்கெல்லாம் மன்னர்கள், வீரர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரவுடி வந்து இன்னொரு ரவுடியை வெட்டுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன சொன்னால் கொலைன்னு எடுத்துக்கிறோம், கொலைகாரன்னு எடுத்துக்கிறோம், அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்களெல்லாம் வீரர்கள் சொன்னோம், இவங்களெல்லாம் கொலைகாரர் சொல்கிறோமே அப்படின்னு ஒரு யோசனை வந்துட்டே இருந்துச்சு. அது திடீர்னு வந்தது. நல்ல வேளை அதில் ஒரு பள்ளத்தில் விழுந்திருப்பேன். அதை யோசனை பண்ணிட்டு போயிட்டு சொல்கிறேன். நான் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எப்படின்னா படம் எடுங்க, நீங்கள் வந்து முடிக்கும்போது இந்த சமுதாயத்துக்கு நல்லதை சொல்லி முடிங்க. இதுதான் தீர்வு, எல்லாரும் துப்பாக்கி எடுங்க, எல்லாரும் கத்தி எடுங்க அப்படின்னு சொல்லாமல், கத்தி எடுத்தால் இப்படிலாம் நடக்கும் எடுக்காமல் அண்ணா சொன்ன மாதிரி கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மரணத்துக்கு பின்னாடி ஒருத்தருடைய கண்ணீர், ஒருத்தருடைய அழுகை நிச்சயமாக இருக்கா இல்லையா? ஒருத்தருடைய மரணத்துக்கு பின்னாடி ஒருத்தருடைய கண்ணீர் அழுகை, அந்த கண்ணீர் அழுகை வராமல் வாழறது எப்படி, அதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிற மாதிரி படம் இருந்தால் மகிழ்ச்சி. பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். நன்றி சார்.